ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எங்கள் காட்டில் குச்சிக்கிழங்கு சும்மா ஒரு 15 குச்சிக்கிழங்கு தாங்க சும்மா சாம்பிளுக்கு வச்சுருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் அறுவடை பண்ணுறோங்க. அந்த அறுவடை பண்ணது காமிமாம்மா. ஃபஸ்ட்டு பிடுங்கினேன்ல அதை காமி. இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட்டு நாங்கள் இது பிடுங்கினோம். இங்கே பார்த்தீங்களா எப்படி முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் கிழங்கு வச்சு சாப்பிட போகிறோமே பாருங்கள். சும்மா இவ்வளோதான் இருக்குது. இந்த எங்கள் வீட்டுக்காரர் பிடுங்குறாரு பாருங்கள். அது என்ன சின்னதாக இருக்கனால முளப்பு சரியாக விளையாட்டுக்குது. அடுத்தது பிடுங்குறாங்க. வாவ், செமையாக இருக்கு இல்லைங்களா? பாருங்களேன் எப்படி கொத்து கொத்தாக வந்திருக்கு பாருங்கள். சரி, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க. குச்சிக்கிழங்கு எப்படி கொத்து கொத்தாக வந்திருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா, செமையாக இருக்குல்ல? ஆமாம், இன்றைக்கி நம்ம வீட்டில் கிலோ கணக்கில் அறுவடை. இன்றைக்கி ஆனால் நிறையா கிழங்கு வரும். பாருங்க, சும்மா ஒரு 10-15 குச்சிக்கு தான் வச்சுருக்குறோம். இந்த குச்சிங்களை தான் வச்சு அடுத்தது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்க போகிறோம். பாருங்கள், இப்போ 2 குச்சி தான் பிடுங்கியிருக்கோம். சரி, ஒரு அப்படியே டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக கூட பறித்து சாப்பிட்டுக்கலான்ட்டு நாங்கள் சும்மா ஒரு 2 குச்சி மட்டும் சாம்பிளுக்கு எடுத்துருக்கோம். கிழங்கும் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இன்றைக்கி எங்கள் வீட்டில் குச்சிக்கிழங்கு அறுவடை பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் சாம்பிளுக்கு சாப்பிட்றதுக்காக டெய்லி 2 குச்சா பிடுங்கி அவிச்சு சாப்பிட போகிறோம். ஓகே, பாய் மாமா. என்ன மாமா பண்ண போகிறீங்க? கழுவ போகிறீங்களா? என்னடா பெரியவனே பண்ணுற? மண்ணெல்லாம் கீழே சரிஞ்சு போயிருக்குங்க. அதெல்லாம் மேலே ஏற்றி கொஞ்சம் இந்த பக்கம் ஓரக்கல்லில் போடுறாங்கங்க. இப்போதைக்கு சாப்பிட்றதுக்கு ஒரேடியாக பிடிங்கி போட்டுட்டு அப்புறம் இதாகி வீணாக போயிரும்ல. கட்டை ஒன்று எடுத்துருவா, குண்டா ஒன்று எடுத்துருவா. Hi sister and bro, buy more e-shopping. இதில் ஆல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. வீட்டு பொருட்கள்லேருந்து கிச்சனுக்கு எல்லாமே இருக்குது. வாஷிங் பவுடர்லேருந்து இருக்குது.